ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் ஸ்ரீகிருஷ்ண திருவவதாரம் ஸ்லோகம் பார்த்துட்டோம். இப்ப அர்த்தம் பாக்குறோம். நேத்திக்கு பகவான் கர்ப்பத்துல இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பிரம்மர் சிவன் அவங்களோட தேவர்கள் அவங்களோட படைகள் சூழ எல்லாரும் பகவான் கர்ப்பத்துல இருக்கிற பகவான ஸ்தோத்திரம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அவதார மகிமை சுகபிரம்மம் பரீட்சித்துட்டு சொல்றார். பிறகு அவங்க எல்லாம் வந்துட்டு போயாச்சு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மிகவும் மங்களமான சிறப்புகள் அனைத்தும் கூடிய நன்னால் தோன்றியது ஒரு அற்புதமான ஒரு சுபமங்கலமான சுப தினம் அன்னைக்கு ஆரம்பிச்சுச்சு. அப்போது நட்சத்திரங்களும் கிரகங்களும் தாரைகளும் சாந்தமாயிருக்க பிரம்மதேவரின் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம் உதயமாயிற்று. அன்னைக்கு என்ன நடந்தது? பகவான் அவதாரிக்க போறார். நாளெல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது எல்லா சுச்சுவேஷன் அட்மாஸ்பியர் எல்லாம் ரொம்ப நல்லா அமையும். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா வாத்தாவரணம் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லபடியா இருக்கும்னு அர்த்தம். வாத்தாவரணம் எல்லாம் சரியில்லை, எல்லா நிமித்தங்கள் துரநிமித்தம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பகவான் அவதரிக்க போறார். நல்ல ஒரு நட்சத்திரம், கிரகங்கள், அப்புறம் நட்சத்திரங்கள், தாரைகள் எல்லாம் ஒரு விதமா அமைதியா இருக்கிற நேரம் பிரம்மாவோட நட்சத்திரம் ரோஹிணி, அந்த ரோஹிணி நாள் உண்டானிச்சான், உதயமாச்சான். அப்போ திசைகள் தெளிந்திருந்தன. 4 பக்கம் 8 திசைகளும் நல்ல தெளிவா இருந்துச்சு. எந்த ஒரு கல்மாஷம் இல்லாம அப்பலுக்கு இல்லாம திசைகள்லாம் தெளிவா தெரிஞ்சிச்சு. வானத்தில் மேகங்கள் மறைக்கப்படாம இருந்துச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா இருட்டிக்கிட்டு அப்படிலாம் இல்ல, தெளிவா வானம் ஆகாயம் மேகமூட்டங்கள்லாம் இல்லாம தெளிவா திசைகள் இருந்துச்சு. நட்சத்திரங்கள் தூய்மையா ஒளிர்ந்து உதயமாயின. நட்சத்திரம்லாம் ராத்திரி நேரத்துல அப்படி கிளியரா தெரிஞ்சிச்சு. எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாம நட்சத்திரம் உதிச்சு இருக்கிறதெல்லாம் கிளியரா தெரிஞ்சிச்சு. நகரங்கள், கிராமங்கள், இடைச்சேரிகள் நிரம்பிய பூமி மங்களகரமாக விளங்கியது. அந்த நகரம் எப்படி இருந்துச்சு? மதுரா நகரம், கிராமங்கள் அடைஞ்ச இறைச்சேரிகள்லாம் நிறைஞ்சதான அந்த பூமி மங்களகரமா விளங்கியதாம். எங்க பார்த்தாலும் ஒரே சந்தோஷமா இருந்தாங்களாம் மக்கள். எங்கும் இன்பமயமே அப்படிங்கிறது கருத்துன்னு சொல்றாங்க. ஆறுகளில் நீரோட்டம் தெளிந்திருந்தன. ஆறுல நீரோட்டம் எப்படி இருக்கு? நல்ல தெளிவா பளிங்கு போல இருக்கு. மடுக்களில் தாமரைகள் பூத்திருந்தன. எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் மடுக்கள் இருக்குதோ, நீர் தேக்கங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தாமரை புஷ்பங்கள் பூத்து குலுங்குகின்றன. பூங்கொத்துகளை சுற்றி கலகல என்ற ஒளியுடன் வட்டமிடும் பறவைகளும் வண்டுகளும் சூழ காடுகள் அழகாக இருந்தன. அப்புறம் பூவெல்லாம் பூத்து குலுங்குறதா, அதை சுத்தி வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிடுறது, பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டு சத்தம் கலகலகலன்னு சத்தம் கேட்கறது. காடுகள் எல்லாம் பறவைகளும் வண்டுகளும் சூழ காடுகள் ரொம்ப அழகா ரம்யமா இருந்துச்சு. இனிய நறுமணத்துடன் தூய்மையான காற்று இனிய ஸ்பரிச சுகம் தருவதாக வீசிற்று. தென்றல் காற்று வீசுற மாதிரி இருந்தது. இனிய நறுமணத்தோட வேற இருந்துச்சு. இந்த பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குறதா, அதோட வாசனையெல்லாம் காற்று சுமந்துகிட்டு வரதா, அதனால காற்று ரொம்ப தூய்மையானதா நறுமணத்தோட இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஸ்பரிசம். இந்த காத்து அடிக்கும் பொழுது நம்ம உடம்புல படுறது அப்படியே சுகமான ஒரு ஸ்பரிசமா இருந்துச்சு. அந்தணர்களால் வளர்க்க பெறும் 3 அக்னிகளும் முன்பு கம்சனின் அட்டூழியத்தால் ஒளியின்றி இருந்தன. இதுக்கு முன்னாடி இப்ப கண்ணன் அவதரிக்க போறார். இதுக்கு முன்னாடி அந்த அந்தணர்களால வளர்க்கப்படக்கூடியதான 3 அக்னிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த 3 அக்னி கம்சனோட அட்டூழியத்துல எல்லாம் அழிஞ்சு போய் மறைஞ்சு போயிருந்ததா தோணுச்சு. இப்ப அது எப்படி இருக்கு? இந்த அந்தணர்களோட ஒளி ஜுவாலைகள், அந்த வளர்க்கப்படக்கூடியதான அக்னி நல்ல ஜுவாலையோட கொழுந்து விட்டு எரியறது அவங்க அக்னி எல்லாம். ஏன்னா நல்லது நடக்க போறது அப்படிங்கிறதுனால. அசுரர்களின் எதிரிகளான நல்லிதயம் படைத்த தேவர்களின் உள்ளங்கள் தெளிவடைந்தன. இப்ப இந்த கம்சனால மக்கள் எல்லாம் பீடிக்கப்பட்டிருந்தாங்க, தேவர்கள் கூட கஷ்டப்பட்டாங்க. இப்ப அவங்களுடைய இதயம் எல்லாம் தெளிவா இருக்கு. பகவான் அவதரிக்க போறார், நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் போறது அப்படின்னு தெளிவோட இருக்கிறாங்க. எந்த ஒரு கலக்கமும் இல்லாம இருக்காங்க. பிறப்பற்ற அந்த ஸ்ரீஹரி பிறக்கும் போது வானத்தில் துந்துபிகள் முழங்கின. பிறப்பிலியான பகவான் அஜாயமானக பகுதா ஜாயத்தே அப்படின்னு வேத வாக்கியம் சொன்னல, ஜாயமானோ அஜேன அப்படின்னு பாருங்க. இங்க கூட இருக்கு வேத வாக்கியமே இங்க கொடுத்திருக்காங்க. அஜாயமானக அஜாயமானே பிறப்பிலியானவன், அஜனே பிறக்கிறான், தஸ்மின் அப்படின்னு இங்க இந்த பூலோகத்துல பிறக்கிறான். அஜாயமானவன் பிறப்பிலியான பகவான் பிறக்கிறான். அந்த ஸ்ரீஹரி பிறக்கும் போது வானத்துல அந்த துந்துபி எல்லாம் வாசிக்கிறதாம். வானத்துல பல்வகையான வாத்திய கோஷங்கள்லாம் கேக்குறதாம்.
கிண்ணறரும் கந்தர்வரும் பாடினார்கள். கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் தானே இசை கச்சேரி வசிப்பாங்க, அவங்க எல்லாம் பாடுறாங்க. சித்தர்கள் சாரணர்கள் எல்லாம் பகவான் ஸ்தோத்திரம் பண்றாங்க. வித்யாதர பெண்களும் அப்சரஸ் பெண்களும் நடனம் ஆடுறாங்க. இருள் நிறைந்த நள்ளிரவில் பகவான் ஜனார்தனன் அவதரிக்கும் போது முனிவர்களும் தேவர்களும் மகிழ்ச்சியுடன் பூமாறி பொழிந்தனர். ராத்திரி நேரத்துலதான் பகவான் பறக்கிறார். நள்ளிரவுல பகவான் ஜனார்தனன் ஜனங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க கூடியவன், ஜனங்களுக்கு ஜனார்தனன் அவதரிக்கிறான். முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாம் பூமாறி பொழியறாங்க. மேகங்கள் கடலோடு சேர்ந்து மெல்ல மெல்ல முழங்கின. பெரிய பெரிய அலை ராட்சச அலையெல்லாம் கொண்டு வரல. கடல் என்ன பண்றது, மேகங்கள் இருக்கணும் இல்லையா, மேகங்கள் கடலோடு சேர்ந்து மந்த மாறுது மாதிரி அப்படி மெதுவா அலைகள் வீசுகிறது. ரொம்ப அப்படியே ஆர்ப்பரிக்கல, அப்படி மெதுவா அலைகள் ஒலிக்கிறது, முழங்குறது. எல்லோரது உள்ளத்திலும் வசிக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு தெய்வ பெண் தேவையிடம் கிழக்கில் பூர்ணச்சந்திரன் உதிப்பது போல் உதயமானார். பகவான் எப்படி பௌர்ணமி நாள்ல கிழக்குல பூர்ணமான ஒரு சந்திரன் பௌர்ணமி உதிக்குமோ அது போல பகவான் தெய்வ பெண்ணான தேவகியினுடைய திருவயித்துல உதயமாகின்றார். அப்பொழுது அங்க அவ்வாறு தோன்றிய பகவான் புருஷோத்தமன் இவரே என்று அறநூல்களில் கூறுவது போன்று வியக்கத்தக்க அழகான உருவுடன் விளங்கினார். அப்படி உருவான பகவான் எப்படி தோன்றுகிறார்? இவன் தான் புருஷோத்தமன் அப்படின்னு வேத நூல்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே லட்சணைகளோட இருக்கிறான் பகவான். கண்கள் செந்தாமரை போன்று செவ்வி, 4 திருக்கரங்களிலும் சங்கம், கதை, சக்கரம், செந்தாமரை முதலிய திவ்ய ஆயுதங்கள், கழுத்திலே அழகான கௌஸ்துபமணி, அறையில் மஞ்சள் பட்டாடை, உடல் நிறமோ நீருண்ட மேகம் போன்ற அழகு, விலைமதிப்பற்ற வைடூரிய கற்கள் பதித்த கிரீடம், குண்டலங்களும் அதன் ஒளியால் அழகாக விளங்கும் சுருள் சுருளான கேசங்கள், ஒளி வீசும் அரைஞான், தோல் வளையல்கள், கங்கணங்கள், இவை அனைத்தும் கொண்டு அழகுற விளங்கும் குழந்தையான பகவானை வசுதேவர் கண்டார். பகவான் அவதாரம் பண்ணிட்டார். புருஷோத்தமன் இவன்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சணங்களோட பகவான் அவதரிச்சிருக்கார். எப்படி புருஷோத்தம லட்சணம் என்ன? கப்பியாசம் புண்டரீகாட்சம் அப்படின்னு வேத வாக்கியம் ஒண்ணு இருக்கு. எப்படி நல்ல சிவந்த தாமரை பூ போன்ற கண்களை உடையவன் பகவான் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அதுல சொல்லி இருக்கிற மாதிரியே இந்த லட்சணங்களோட பகவான் அவதரிச்சிருக்கான். கண்கள் செந்தாமரை போன்ற செவ்வி அழகு போன்ற அழகோட இருக்கு. 4 திருக்கரங்களிலும் சங்கு, சக்கரம், கதம், செந்தாமரை, புஷ்பம் எல்லாத்தையும் பகவான் கையில தரிச்சிட்டு இருக்கான். கழுத்துல கௌஸ்துபமணி அணிஞ்சிட்டு இருக்கான். அறையில மஞ்சள் பட்டாடை உடுத்தின்னு இருக்கான். பாக்குறதுக்கு பகவான் எப்படி இருக்கான்? நீருண்ட மேகம் போல நீல நிறத்துல இருக்கான். விலை மதிப்பில்லாத வைடூரிய கற்கள் பைத்த கிரீடம் அணிஞ்சிட்டு இருக்கான். மகர குண்டலங்கள் அணிஞ்சிட்டு இருக்கான். அதெல்லாம் அதனுடைய ஒளியால அழகாக விளங்கக்கூடிய பகவானுடைய கேசங்கள் இருக்கே, அது அப்படி சுருளா அழகா இருக்கு. ஒளி வீசும் அரைஞான் கயிறு வேறு, தோல் வளையல்கள், கங்கணங்கள் இவை அனைத்தும் கொண்டு அழகுற விளங்கும் குழந்தையான பகவானை வசுதேவர் காண்கின்றார். இதெல்லாம் தான் பரமபுருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய வசுதேவரால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. வசுதேவர் பார்க்கிறார். அப்போது வசுதேவர் பகவான் விஷ்ணுவை முதல்வனாக பெற்றது கண்டு வியப்பால் கண்கள் மலர ஸ்ரீகிருஷ்ணனின் பிறப்பால் அதிக பரபரப்படைந்து மகிழ்ச்சியால் மூழ்கியவராக அந்தணர்களுக்கு 16,000 பசுக்களை நேரடியாக தர இயலாததால் மனசங்கல்பத்தால் தானம் செய்தார். ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. பகவான் வாசுதேவனான கண்ணன் பறந்திருக்கிறத வசுதேவர் பாக்குறார். பார்த்த உடனே அவரு அப்பேற்பட்ட பரம்பொருள் நமக்கு பையனா பிறந்திருக்காருன்னு ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்கார். கண்கள் வியந்து பாத்துட்டு இருக்கார். கிருஷ்ணனோட பிறப்பால் ரொம்ப பரபரப்பு அடைஞ்சிட்டார். ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டார். அதனால மகிழ்ச்சியில ஆழ்ந்தவரா என்ன பண்றார்? உடனே அந்தணர்களுக்கு 16,000 பசுக்களை தானம் கொடுக்கிறார். எப்படி? அவரே சிறையில இருக்கார், அவரால் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால மானசீகமா கொடுக்குறாராம். மனசால 16,000 அந்தணர்களுக்கு 16,000 பசுக்களை தானம் கொடுக்கறதா மானசீகமா நினைச்சுக்கிறார். பரத குல தோன்றலே பிறகு தன் திருமேனி ஒளியால் பிரசவ அறையை ஒளிமிக்கதாக செய்கிற அந்த குழந்தை பரம புருஷனே என உணர்ந்து தெளிந்த அறிவுள்ளவராக அதன் பெருமையை உணர்ந்து அதனால் பயமற்றவராக தலை வணங்கி அஞ்சலி செய்து துதிக்கலானார். உடனே இவரு சுதாரிச்சுக்கிட்டார். இந்த அவருடைய மேனியோட காந்தியால பகவான் பரபிரமம் பிறந்திருக்கும் போது அந்த இடம் எப்படி இருக்கும்? மேனியோட காந்தியால அந்த மொத்த அறையை ஒழிக்க செய்துட்டு இருந்தாராம். இந்த பரம புருஷன் தான் இந்த குழந்தைய அவதரிச்சிருக்காருங்கிறத உணர்ந்துகிட்டு தெளிறார். அந்த மாயையில இருந்து வெளியில வரார்.
தெளிந்து அறிவுள்ளவராக அப்ப அதனுடைய பெருமை என்னங்கிறத உணர்ந்துகிட்டார். பரபிரம்மம் நமக்கு குழந்தையா பிறந்திருக்கு அப்படிங்கிறத பெருமையெல்லாம் உணர்ந்துகிட்டு பயம் இல்லாம தலை வணங்குறார், நமஸ்காரம் பண்றார். பகவான நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றார். என்னன்னு ஸ்தோத்திரம் பண்றார்? வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்றார். தாங்கள் உலக மூல காரணமான பிரகிருதிக்கும் அப்பாற்பட்ட பரமபுருஷர், கைவல்ய ரூபமும் அனுபூதியில் பெற்ற ஞானமும் ஆனந்தமுமானவர், எல்லோரது அறிவிற்கும் காட்சியானவர் என்று இன்று என்னால் அறியப்பட்டது அப்படின்னு வசுதேவர் பகவான ஸ்தோத்திரம் பண்றார். நீங்க தான் உலகத்துக்கெல்லாம் மூலம், பீஜம். பீஜம்னு கண்ணன் பகவத்கீதையில நான் தான் பீஜம்னு சொல்றாருல, நான் தான் என்னுடைய பீஜமாகிற விதையை பிரகிருத்தியில இடுகிறேன், பிரகிருத்தியில இருந்து இதெல்லாம் உண்டாகிறதுன்னு சொல்றாரு இல்லையா. அது போல நீங்கள் தான் உலகத்துக்கு மூல காரணம்ங்கிறதையும், அப்பா இதுக்கெல்லாம் இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட புருஷன், பிரகிருதிங்கிறது பகவான் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு அப்புறம் வருது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அப்ராகிருத்தனானவர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்பாற்பட்ட பரமபுருஷன் அப்படிங்கிறதுனாலயும் கைவல்ய ரூபமும் அனுபூதியில் பெற்ற ஞானமும் ஆனந்தமுமானவர். கைவல்யம்னா ஆத்மாவே அனுபவிக்கிறதுக்கு பேரு கைவல்யம்னு சொல்லுவாங்க. நம்மளே அனுபவிச்சுக்கிட்டோமா அதுக்கு பேரு ஆத்மா அனுபவம் தான். பகவான் தன்னை அனுபவிக்கிறார், அதுக்கு பேரும் ஆத்மா அனுபவம் தான் இல்லையா. நம்ம தான் அனுபவிக்க கூடாது, ஆத்மா அனுபவிக்க கூடாது, பகவான் அனுபவிக்கலாம். பகவான் ஆத்மா அனுபவிக்கிறாரு, நம்மளையெல்லாம் அனுபவிக்கிறாருங்கிற அர்த்தத்துல வரும். ஓகே. அனுபூதியில் பெற்ற ஞானமும் ஆனந்தமா உள்ளார். நீங்க எப்படி இருக்கீங்க? கைவல்ய ரூபமாவும் அனுபூதியில பெற்ற ஞானத்தோடையும் ஆனந்தமுமாக இருக்கிறீர்கள். எல்லோரது அறிவிற்கும் சாட்சியாக அப்படின்னு இருக்க, எல்லாத்துக்கும் அறிவு இருக்குன்னா அதுக்கு சாட்சியானவரா என்று இன்று என்னால் எல்லாத்துக்கும் அறிவு இருக்குங்கிறதுக்கு சாட்சியா நீங்க இருக்கீங்கிறது எனக்கு இன்னைக்கு என்னால தெரியப்பட்டது, அறியப்பட்டது, எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சிச்சு அப்படின்னு வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்றார். அப்படிப்பட்ட தங்கள் மாயையான இயல்பா முதலில் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குண வடிவான இவ்வுலகத்தை படைத்து பின் அதனுள் நுழைந்தவர் போல் காணப்படுகிறீர்கள். நுழைந்துனா நுழையாம நுழைஞ்சவர் போல காணப்படுறாராம். அப்பேற்பட்ட பகவான் பரமபுருஷன் நீங்க உங்களோட மாயா சக்தியால, இந்த பிரகிருதிங்கிற மாயை சக்தியினால உங்களை முதல்ல என்ன பண்றீங்க? சத்துவம் ரஜஸ் தமஸ் முதல்ல எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி முக்குண வடிவான இந்த உலகத்தை எல்லாம் படைச்சு அதுக்குள்ள நுழையாதது போல் நுழையிறன்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கார், ஆனா எந்த ஒரு தோஷமும் ஒட்டாம இருக்கார். பிரகிருதிக்கு தோஷம் இருக்கு இல்லையா, சத்துவ ரஜஸ் தமசுங்கிற தோஷங்கள் இருக்கு இல்லையா, அதுல நுழைஞ்சிருக்கார். நுழைஞ்சால் நுழையாதவர் போல இருக்கார், தாமரை இலை தண்ணி போல. அந்த குணங்கள்லாம் இவர் மேல படாது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நுழைந்தவர் போல காணப்படுகிறீர் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல ஸ்தோத்திரம் பண்றார். மாறுபாட்டிற்கு உட்படாத தத்துவங்களை மகத்து முதலியவை மாறுபாட்டிற்கு உட்படாத பிரகிருதி நிலையில் இருந்து கொண்டே மாறுபாட்டிற்கு உட்பட்டதாக காட்சி தருவது போல் தாங்களும் காணப்படுகிறீர்கள். இப்ப நான் சொன்னேனே அதே போல மாறுபாட்டிற்கு உட்படாத தத்துவங்களான மகத்து முதலிய, மகத்து வரைக்கும் தான் மாறும், அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் மாறாதுல்ல. மகத் தத்துவத்துக்கு முன்னாடி இருக்க தத்துவம் எல்லாம் ஒண்ணும் மாறாது. இந்த இந்த அகங்காரம் மகான் அகங்காரத்துக்கு அப்புறம் தானே 3 குணங்கள் வருது, அதுல இருந்து தானே மாறுபாடுகள் வருது. மகத்து வரைக்கும் இருக்க தத்துவங்கள்லாம் மாறுபாட்டு அடையாது. அது மாறுபாட்டிற்கு உட்படாத தத்துவங்களான மகத்து முதலியவை மாறுபாட்டிற்கு உட்பட்டதான பிரகிருதி. இந்த பிரகிருதி எங்க இருந்து வருது? அகங்காரத்துல இருந்தா 3ஆ பிரியுது இல்லையா, சாத்விக அகங்காரம், அது அகங்காரம், தாமச அகங்காரம்னு. அங்கதான் மாறுதல் அடைகிறது. இன்னொன்னா மாறுதல் அடைகிறது எப்போ அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இல்லையா, அகங்காரத்துக்கு பிரகிருதிக்கு அப்புறம் தான். பிரகிருதி நிலையில் இருந்து கொண்டே மாறுபாட்டுக்கு உட்பட்டதாக காட்சி தருவது போல் தாங்களும் காணப்படுகிறீர்கள். இதெல்லாம் எப்படி மாறுபட்டு ஒண்ணுல இருந்து ஒரு மண்பானையில இருந்து ஒரு மண்ணுல இருந்து மண்பானை, மடக்கு, குடம் அப்படிலாம் வருதோ அது போல தோற்றம் அளிக்கிறீரே தவிர, எல்லா ஆத்மாக்குள்ளேயும் அந்தராத்மா இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறீர்களே தவிர அதனுடைய குணாதிசயங்கள்லாம் தங்களுக்கு ஒட்டாது அப்படின்னு அர்த்தம். அந்த தத்துவங்கள் தனித்தனியாக பிரிந்து பல சக்திகள் கொண்டவைகளாக 16 விகாரங்களுடன், அந்த சக்தி எல்லாம் என்ன பண்ணுது? பகவானோட சக்திகள் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு 16 வகையான விகாரங்கள் மாறுபாடுகளுடன் இணைந்து விராட் ஸ்வரூபமாகிய பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணுகின்றன. அவைகள்லாம் என்ன பண்ணுது? பகவானோட இந்த விதவிதமான சக்திகள், பல சக்திகள் எல்லாம் விகாரம் அடைஞ்சு ஒண்ணுன்னா மாறுதல் அடைஞ்சு இந்த விராட் ஸ்வரூபம் பார்த்தோம்ல. ஏற்கனவே நம்ம அவதார மகிமையில எல்லாம் முதல்ல உலக சிருஷ்டி எப்படி ஆகுதுன்னு விராட் ஸ்வரூபம் எல்லாம் பார்த்தோம்ல. அது 16 விதமான விகாரங்களோட இணைஞ்சு
இந்த பிரம்மாண்டம் எப்படி தெரியுதுன்னா விராட் ஸ்வரூபமாகிய பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணுகின்றன அப்படின்னு சொல்றார். அதாவது 16 வகையான கலைகள், அந்த சக்திகள் என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிற ஞானேந்திரியங்கள் 5, அப்புறம் கர்மேந்திரியங்கள் 5, அப்புறம் மனசு 1 பார்த்தோம் இல்லையா? இப்ப அந்த அகங்காரம்ங்கிற இந்த பிரகிருதி தத்துவ அகங்காரம், மகான், அப்புறமா பகவானோடைய சரீரம் தான் இதெல்லாம் இப்படியா மாறுபடுது. பகவான் சங்கல்பிச்சுக்கிறார், நான் இப்படி எல்லாம் மாற போறேன் அப்படின்ட்டு. அகங்காரம், பகவான் வந்து பகவான் கிட்ட இருந்து பீஜம் விதை உண்டு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அது என்னவா மாறுது? ஏற்கனவே ஒரு நாள் ரொம்ப டீட்டெயில்டா சூக்ஷ்மமா ஒரு அர்த்தங்கள்லாம் சொன்னேன். அவித்யை, அதுக்குள்ளார விதை போட்டது, அது பூமிக்குள்ள விதை எப்படி இருக்குதோ அது வந்து தண்ணி விதையா இருக்கும் பொழுது தண்ணி அதுல படாத பொழுது அப்படியே நிசப்தமான நிலையில பரபிரமம் இருக்கும். அதுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கிறவன் எப்படி விடிய காத்தால எழுந்திருக்கும் பொழுது, நம்ம எப்பயும் எழுந்திருக்கிற பொழுது நமக்கு ஒரு விதமான எழுந்திருக்கணுங்கிற ஒரு உத்வேகம் வருதுல, அது போல பகவான் தூங்கிட்டு அந்த சிருஷ்டி நிலையில இருக்கும் பொழுது, அதாவது லயத்துல இருக்கும் பொழுது அப்படி இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திருக்குவார். அப்பதான் இந்த உள்ளுக்குள்ள இருக்க விதை பகவான் கிட்ட பிரகிருதிங்கிற அந்த விதை இருக்கு இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்துக்கு, அதாவது நம்ம காலம் தூண்டி விடுது. பகவான் வந்து நினைச்சுக்கிறார், நான் வந்து இப்ப பண்ணணும், சங்கல்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதெல்லாம் மாறுது. இந்த அகங்காரத்துக்குள்ள, அதாவது அவித்யைன்னா என்னது? ஞானம் இல்லாத ஜடப்பொருளுக்குள்ளார இந்த இந்த ஞானமே அறிவான ஜீவாத்மா மறைக்கப்பட்டு உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் கூட அன்னைக்கு நான் சொன்னேன். மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய குழம்பு கீழே விழும் பொழுது, மெழுகுவர்த்தியோட லிக்விடு கீழே விழும் பொழுது அதுல போய் ஒரு தங்க துகள்கள் படுதுன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே மறைச்சிடுது இல்ல. அந்த தங்க துகள்களை அந்த மெழுகுவர்த்தியோட லிக்விடு மறைச்சு வச்சிருக்குது இல்ல, அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது பாக்குறதுக்கு வெளில தெரியறது இல்ல. அது போல இது ஜீவாத்மா, இது வந்து ஜட பொருள் அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னிக்கிட்டு கிடக்குறது பகவானுக்குள்ளார. ஓகே, ஜீவாத்மா சித்து அச்சித்துங்கிற அந்த ஜட பொருள், அறிவு இருக்கக்கூடியது அறிவில்லாதுங்கிற வேற்றுமையே இல்லாம அதுக்குள்ளார எல்லாம் மறைஞ்சு கிடக்குது. பகவான் அப்படி அந்த பிரளய ஜல இதுல இருந்து கொஞ்சம் நினைவு தூங்கி எந்திரிக்கிறவர் போல எந்திரிக்கிறார். அப்பதான் ஞானம் அந்த இதை வச்சு சங்கல்பிச்சுக்கிறார், நான் இதுவாக எல்லாம் ஆக போகிறேன் அப்படின்னு எந்திரிச்சோன்னா காரியம் பண்ணணும்ல. அது போல சங்கல்பிக்கிறப்பதான் இந்த அவித்யைங்கிற இருக்கிற அந்த அவித்யில இருந்து ஞானம் அப்படிங்கிற தனியா உண்டு பண்ணணும்ல. இப்ப அவித்யைங்கிற ஜடப்பொருள் தனியாவும் ஞானமா இருக்கக்கூடிய அக்ஷரம்னு சொல்லக்கூடிய இதுவும் தனியா ஆகணும் இல்லையா? அப்போ இப்ப என்ன ஆகுது? பூமியில விதைய போட்டா அப்படியேதான் கிடக்கும். ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இல்லையா? அது போல இருந்த அந்த பரபிரம்மம் இப்ப நீர் ஊட்ட மாதிரிதான் அவருடைய எழுந்திருக்கிறது. திரும்பி நினைவுனா அவர் நினைவு இல்லாமலாம் இருக்குல்ல, அவரு தூங்கி எழுந்திருக்கிற நிலை மாதிரி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு புரியறதுக்காக தூங்கி எழுந்த நிலைன்னு சொல்றோம். அப்போ அந்த தண்ணி ஊத்துறோம், அந்த கீழே பூமியில இருக்கிற விதைக்கு தண்ணி கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி கிடைச்சா அது என்ன பண்ணும்? பூமிக்குள்ளாரையே அது வந்து ஊறும், நல்லா ஊறிட்டு அதுக்குள்ளாரையே இருந்து வெளியில வரத்துக்கு உண்டான ட்ரை பண்ணும் இல்லையா? அந்த விதை முளை விட்டு வெளியில வரத்துக்கு உண்டான ட்ரை பண்ணும். அதுதான் உள்ளுக்குள்ள 4 விதமான விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில வந்து பிரகிருதி இதெல்லாம் ஆவறதுக்கு முன்னாடியே, மகான் வரத்துக்கு முன்னாடியே உள்ளுக்குள்ள 4 விதமான விஷயங்கள் நடக்குது. அது என்னென்ன? சித்து தனியா அச்சித் தனியா அந்த ஞானம் எல்லாம் பண்ணி இதாகி வெளியில முளை விடுற பலன் தான் இந்த பிரகிருதி சம்பந்தம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். வெளியில தெரியுது இல்லையா? தண்ணி ஊத்தி 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 வெளியில வருது இல்லையா? வெளியில அந்த அது முளை வந்த உடனே அப்பதான் இந்த பிரகிருத்தின்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் அங்க அதுக்குள்ளார அப்ப முதல் இது என்ன? பகவான் கிட்ட இருந்து மகான்கிறதா வெளிப்படையா தெரியக்கூடியது. ஓகே, அந்த மகான் ஒரு மாறுதல் அடையல, ஆனா சூக்ஷ்மம் உள்ளுக்குள்ள அடைஞ்சிருக்கு. அது நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, பிரத்யட்சமா தெரியாது. சோ அந்த மகான் கிட்ட அந்த அகங்காரத்துக்கிட்ட அந்த 3 விதமான சாத்விக ராஜஸ் தாமச அகங்காரங்கள் பிரியுது. அதுக்கப்புறம் இந்த தாமசத்துக்கு வந்து கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசுங்கிற 11 விஷயங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் ராஜச வந்து ஒண்ணுமே அதுல ஏற்படாது. இது 2த்துக்கும் உதவிதான் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சத்துவ குணத்துலதான் இந்த கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு 1, 11 விஷயம்.
தாமச அகங்காரத்துல தான் இந்த பஞ்சபூதங்கள் உண்டாகிறது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் உண்டாகிறது. ராஜசம் வந்து இந்த ரெண்டுத்துக்கும், சாத்விகத்துக்கும் தாமசத்துக்கும் உதவிதான் பண்ணுமே தவிர அதனால ஒரு ஒரு இதுவும் கிடையாது. தனியா அதால ஒண்ணு உற்பத்தி பண்ண முடியாது. சோ இப்ப இதுதான் 16 விதமான கலைகள், சக்திகள்னு சொல்றாங்க. ஓகே, இந்த அகங்காரம், இந்த 11 விதமான கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு ஒண்ணு பிளஸ் இந்த 5 பஞ்சபூதங்கள், இததான் சேர்த்து 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத சொல்றதுக்கு இவ்வளவு இழுத்துட்டேன், சாரி. சோ மெய், அததான் மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்ற 5 ஞானேந்திரியங்கள், வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கர்மேந்திரியங்கள், அப்புறம் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்று 5 பிராணன்கள், மனம் 1 ஆக 16 விகாரங்கள் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. இதுல படி பார்த்தா இந்த இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பிராணசக்தி 5ஐயும் பிளஸ் மனசு நம்ம சரீரத்தை வச்சு சொல்ற. ஆனா பிரகிருதியோட படைப்புல பாத்தீங்கன்னா அந்த இது தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றதும் உண்டு. ஓகே, சோ அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சபூதங்களை சேர்த்து 16 சொல்லுவாங்க. இவ்வாறு பிரம்மாண்டத்தை தோற்றுவித்து அதில் ஒருங்கே இணைந்தவை போல் காணப்படுகின்றன. அவை உலகம் தோன்றுவதற்கு முன்னே காரண நிலை இருந்ததால் இப்போது காரிய நிலையில் புதிதாக தோன்றவில்லை. இப்பதான் நான் சொன்னேன், இதுதான் காரண நிலை, காரிய நிலைன்னு சொல்றது. ஓகே, இவ்வாறு பிரம்மாண்டத்தை தோற்றுவித்து ஒருங்கே இணைந்தவை போல காணப்படுகிறது. இப்படி பிரம்மாண்டத்தை நீங்க தோற்றுவிச்சீங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவை உலகம் தோன்றுவதற்கு முன்னரே காரண நிலை இருந்தன. எப்படி இருக்கு? அந்த ஒரு விதைக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருந்துச்சு. எந்த விதை? பகவான்ங்கிற விதைக்குள்ளதான் இது எல்லாமே நாம ரூப பேதம் இல்லாம ஒண்ணுக்குள்ள ஒன்னா கடந்துச்சு. அததான் நம்ம பார்த்தோம். அதுதான் காரண நிலை. இப்போ காரிய நிலை அது விரிவடைஞ்சு வெளியில வந்துருச்சுல, அந்த அந்த முளை வெளில வந்துருச்சுல்ல, அதுதான் காரிய நிலை. ஓகே, காரண நிலை வந்து உள்ளுக்குள்ள பரபிரமத்து கூட ஒண்ணுமே வித்தியாசம் இல்லாம இருக்கிறதுனாலதான், ஒரு அசைவுகளுமே இல்லாம பரபிரமத்து கூட இருக்கிற நிலைதான் காரண நிலை. ஓகே, காரிய நிலைதான் இப்ப எப்படி அந்த ஒரு விதை வந்து வெளியில முளை விட்டு வெளியில வருதோ, அப்ப அதுக்கு என்ன பேரு? அது வந்து முளை விட்டு வந்துருச்சு, துளிர் ஆக போகுது அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப பேர் வந்துருச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு? ஒரே ஒரு விதை, அவ்வளவுதான். விதைங்கிறத பரபிரம்மம்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. சோ அப்ப பரபிரமத்துக்குள்ளார சித்தாகிறதும் அச்சித்தாகி ரெண்டுமே ஒண்ணுமே விகல்பம் இல்லாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி கடைஞ்சி, இது சித்து அது அச்சித்துன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ அதுக்கப்புறம் அந்த முளையில இருந்துதான் என்ன ஆகுது? ஒரு பெரிய மரமாவது, செடியாவது, கொடியாவது, விருட்சமாவது, மரம் திரும்பி வந்து பழமாவது, காயாவது, கனியாவது, அதுல இருந்து நிறைய உற்பத்தி ஆகுதுல்ல. அது போலதான் இந்த பிரகிருதி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படிதான் வச்சுக்கிறதுல அப்படிதான். சோ காரண நிலையில் இருக்கிறப்ப இதேதான் இருந்துச்சு. இப்போ காரிய நிலையில் புதிதாக தோன்றவில்லைன்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, ஏற்கனவே இந்த பிரம்மத்துக்குள்ள இதெல்லாம் இருந்துச்சு, இப்பவும் இதெல்லாம் இருக்கே தவிர புதுசா ஒண்ணுமே தோன்றல. நாம ரூப பேதம் தான் இப்ப வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இவ்வாறு தாங்களும் அறிவால் அனுமானிக்கத்தக்க அடையாளம் உள்ளவராக கண் முதலிய பொறிகளுக்கு புலப்படுகிற நிலை இருந்து கொண்டே புலப்படாதவராக விளங்குகிறீர்கள். இது போல தேவரீரம் என்ன பண்றீங்க? நம்ம கண்ணுல பாக்குறதெல்லாம் பகவான் அதுக்குள்ளார அந்தரியாமையா இருக்காருங்கிறது புரியும். ஆனா நம்ம பகவானை பாத்திர முடியுமா? அப்படின்னா பார்க்க முடியாது இல்லையா? அதான் அனுமானிக்கத்தக்க அடையாளம் உள்ளவராக அனுமானிச்சுக்க முடியும். இந்த இவருக்குள்ளார பிரம்மம் இருக்காருங்கிற அனுமானம் தான் பண்ண முடியுமே தவிர கண் முதலிய பொறிகள் புலப்படுமாறு நிலையில் இருந்து கொண்டே புலப்படாதவராக இருக்கீங்க. பாக்குறதுக்கு என்னமோ இது எனக்கு புக்குன்னு தோணுது, இதுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்காருன்னு தோணுது, ஆனா புலப்படாதவரா இருக்காருல்ல, அதுதான் சொல்றாரு. எல்லாமாகவும் எல்லாவற்றின் ஆத்மாவாகவும் எங்கும் நிறைந்த பரம்பொருளாகவும் விளங்கும் தங்களுக்கு மறைவு என்பது இல்லை. எல்லாமாகவும் எல்லாத்துக்கும் அந்தரியாமியாவும் எல்லாமா நிறைந்திருக்க பரம்பொருளுக்கு மறைவுன்னு எங்க இருக்கு? எல்லாமே பரபிரம ரூபம் தானே அப்படின்னு சொல்றாரு. அதனால் உள்வெளி என்ற நிலையும் கிடையாது. அந்தர்பகி சத் சர்வம் வியாபிய நாராயணோ ஸ்திதா அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்குல்ல. உள்ளும் வெளியும் எல்லாமே அந்த வியாபிச்சிருக்கக்கூடியவனான பகவான் நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அதேதான் இங்க சொல்றார். உள்வெளி என்ற நிலையும் இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் நீ வியாபிச்சிருக்கிறதுனால உள்ளுக்குள்ளதான் நீ இருக்க, வெளியிலதான் நீ இருக்கங்கிறதே கிடையாது. எல்லா இடத்துலயும் சமநிலையோடு இருக்க. எவன் தன்னால் காணப்படுகிற உடல் முதலானவற்றில் தன்னை காட்டிலும் வேறானது ஒன்று இருக்கிறது என்று நிச்சயம் சொல்வானோ அவன் அறிவாளி அல்ல. ஏனெனில் உடல் முதலானவற்றை பற்றி ஆராய முற்பட பெயரளவில் அவை தனித்து காண்கின்றனவே தவிர உண்மையில் அவ்வாறு அல்ல என்பது புரியும். அவ்வாறு பொருட்படுத்தப்பட வேண்டாதது
ஒன்றை உண்மை என ஏற்பவன் அறிவாளி அல்லன் அப்படின்னு சொல்றார். எவன் தன்னால காணப்படுகிற இந்த உடல் முதலியானவற்றை தன்னை காட்டிலும் வேறானதொன்று இருக்கிறது என்று நிச்சயம் செய்வானோ அவன் அறிவாளி அல்ல அப்படின்னு சொல்றார். ஏன்னா உடல் முதலியானவற்றை பற்றி ஆராய முற்படும் பொழுது பெயரளவில் அவை தனித்து காண்கிறதா தெரிகிறது தவிர உண்மையில் அப்படி அல்ல, அவ்வாறு அல்ல என்பது புரியும். அவ்வாறு பொருட்படுத்த வேண்டாதது ஒன்றை உண்மை என ஏற்பவன் அறிவாளி அல்லன். சிறப்பாக தனித்து கூறத்தக்க குணங்களாக எதுவும் அற்றவரும். இப்படிதான் பகவான ஒரு குணத்துல சொல்லிடவே முடியாது இல்லையா? இந்த குணத்துக்கு தானே அப்புறம் இன்னொரு குணம் இல்லையான்னு கேக்குற கேள்வி வரும். சோ பகவான் கிட்ட இல்லாத குணங்களே கிடையாது. சிறப்பா ஒரு குணம் தனிச்சு கூறத்தக்க குணங்கள் எதுவும் அற்றவரும், புதிதாக ஒன்றை செய்ய விருப்பம் அற்றவரும். பகவானுக்கு புதுசா ஒண்ணு அடைய வேண்டியது செய்ய வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது. மாறுபாடு அற்றவரும். இப்படிதான் மாறுபட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. உங்களிடமிருந்தே உலகின் உற்பத்தி, அதுக்கப்புறம் லயம் எல்லாமே நடக்கிறது. உற்பத்தி, இருப்பு, ஸ்திதி நிலை மற்றும் மறைவை, லயத்தை வேதங்கள் கூறுகின்றன. அப்படிதான் வேதங்கள் சொல்லுது. உங்ககிட்ட இருந்தா இந்த சிருஷ்டி உற்பத்தி ஆவறது, நிலைச்சு நிக்கிறது, அதுக்கப்புறம் லயம் அடைகிறதுன்னு வேதங்கள் சொல்லுகின்றன. எங்கும் நீக்கமர நிறைந்தவரே, எல்லாவற்றிற்கும் ஈசனான பரம்பொருளான உங்களிடம் அது பொருத்தமற்றதாகாது, எவ்வகையிலும் பொருந்தும் அப்படின்னு சொல்றார். எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்தவரான பரபிரம்மான உங்ககிட்ட அது பொருத்தமில்லாக ஆகாது, எல்லாமே பொருந்தும். ஏன்? இருப்பு காலத்திலயும் நீங்க உங்களுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம், லய காலத்திலயும் உங்களுக்குள்ளதான் இருக்கும், சிருஷ்டி காலத்திலயும் உங்களுக்குள்ளதான் இருக்கும். அதனால அது பொருந்தும் சொல்றார். குணங்களின் செய்கையும் உங்களையே ஆதாரமாக கொண்டிருப்பதால் உங்களது செய்கையாகவே உபச்சாரமாக சொல்லப்படுகிறது. எல்லா குணங்களும் உங்களையே ஆதாரமா கொண்டிருக்கிறதுனால உங்களாலதான் அப்படின்னு உபச்சாரமா சொல்லும். எல்லாமே பகவானாலதான். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நான் எதுவும் செய்யல, பகவான் செய்யறார் அப்படின்னு சொல்றோம்ல. அப்படின்னா உபச்சாரமா பகவான் செய்யறது சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர் எல்லாத்துக்கும் அந்தரியாமையே இருக்கிறதுனால அப்படி சொல்லலாம். அதனால கெடுதல் தப்பு பண்ணிட்டு பகவான் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. சோ உங்களது செய்கையாகவே உபச்சாரமாக பேருக்கு சொல்றது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். அத்தகைய தாங்கள் மூலகங்களையும் காக்க தன் மாயையால் வெள்ளை நிறத்தையும், படைப்பதற்காக ரஜோ குணத்தால் பெருகும் செந்நிறத்தையும், மக்களின் அழிவில் தமோ குண நிறைந்த கருமை நிறத்தையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். பகவான் இந்த மாதிரி 3 விதமான செயல்களுக்கு 3 விதமான ரூபம், கலர், நிறம் உடையவரா ஆவறார். பகவான் உலகத்தை எல்லாம் உலகங்களையும் காக்க நினைக்கும் போது அவரோட மாயா சக்தியால வெள்ளை நிறத்தை ஏத்துக்கிறார். படைக்கும் பொழுது ரஜோகுணம் இருந்தாதானே படைக்க முடியும். அதனால செந்நிறமா சிகப்பு. ரஜோகுணத்துக்கு இலக்கணம் என்ன? சிகப்பு நிறம். சத்துவ குணத்துக்கு நிறம் வெள்ளை. அப்புறம் ரஜோ குணத்துக்கு நிறம் சிகப்பு. அப்புறம் தமோ குணத்துக்கு நிறம் கருப்பு. சோ அந்த மாதிரி கருமை நிறத்துல ஆகி உலகத்தை அழிக்கிறீங்க. தமோ குணம் நிறைந்தது கருமை நிறத்தையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். எங்கும் நிறைந்தவரே, தாங்கள் இவ்வுலகை காக்க விரும்பியே என் வீட்டில் திருவவதாரம் செய்தீர்கள். பகவானே, எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய, சகலத்திலையும் வியாபிச்சிருக்கிற விஷ்ணுவே, தாங்கள் இந்த உலகத்தை காக்கணுங்கிறதுக்காகத்தான் என் வீட்டுல திருவாவதாரம் பண்ணிருக்கீங்க. எல்லாவற்றுக்கும் ஈசனே, சத்திரியன் என்ற பெயரில் உலா வருகிற அசுர படை தலைவர்களை கொண்ட பெருமை படைகளை அழிக்கப் போகிறீர்கள். நீங்க என்ன பண்ண போறீங்க? சத்திரியர்களின் பேர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, உலகத்துல அசுரனா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த படை தலைவர்களையும் படைகளுக்கு ராஜாக்களையும் அழிக்க போகிறீர்கள். தேவர்களின் தலைவரே, இந்த கம்சனோ பண்பாடு இல்லாதவன். இந்த பகவானே, இந்த கம்சன் எப்படிப்பட்டான் தெரியுமா? ஒரு கேரக்டரும் இல்லாதவன், நல்லவன் கிடையாது. இங்கு எங்க வீட்டில் தாங்கள் தோன்றியிருப்பதை கேட்டு தங்களுக்கு முன் பிறந்த என் குழந்தைகளை கொன்றான். இப்படி நீங்க என் வீட்டுல அவதாரம் பண்ணிருக்கீங்களா? இது அவனுக்கு ஏற்கனவே தெரியுமா பண்ண போறீங்கன்னு? அதனால உங்களுக்கு முன்னாடி பிறந்த எல்லா குழந்தைங்களையும் கொன்னுட்டான். தங்கள் பிறப்பை காவற்காரர்கள் கூற கேட்டு உடனே ஆயுதம் ஏந்தி ஓடி வருவான். நீங்க பிறந்துட்டீங்கிற விஷயத்த காவலாளிகள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உடனே ஆயுதத்தை எடுத்துட்டு வரப்போறான் அப்படின்னு வசுதேவர் சொல்றார். இதை கேட்ட சுகபிரம்மம் இத பகவானுடைய இந்த மாதிரி விஷயங்களை வசுதேவர் சொன்ன ஸ்தோத்திரத்தை சுகபிரம்மம் பரீட்சித்து சொல்லும்போது சொல்றார், கம்சனிடம் பயந்த தேவகி தனக்கு பிறந்த இக்குழந்தை மகா புருஷ லட்சணத்தில் உள்ளதை கண்டு புன்முருவனிடம் துதிக்கினாளா. இப்ப தேவகி ஸ்தோத்திரம் பண்றா. ஒரு அம்மா குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுவதில்ல, அப்பா மட்டும் சந்தோஷப்படுறது இல்லை இல்லையா? அப்ப தேவகி இந்த குழந்தை மகா புருஷ லட்சணத்தோட பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷம் ஆயிட்டு கம்சன் கிட்ட பயந்துட்டு இருக்க தேவகி அந்த குழந்தைய பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா. தேவகி சொல்றா, இறைவா, அனைத்துக்கும் காரணராக இருப்பதால் தாங்கள் அனாதியானவர். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவராலதான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு யாரும் காரணம் இல்லைன்னா அப்ப அவர் அனாதை தானே. அனாதை நாத்தன் இல்லாதவர். அனாதைன்னு என்ன அர்த்தம்?
நாதன் இல்லாதவன் அநாதன் அப்படின்னா தனக்கு ஒருத்தர் நியமானகர் சுவாமி இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அதனால பகவான் அநாதின்னு தப்பா இல்ல, அவரை யாரும் தோற்றுவிக்கல. இப்ப என்னை யாராவது தோற்றுவித்தாலும் அவங்கதானே எனக்கு எஜமானன் ஆக முடியும். சோ அவரை யாரும் தோற்றுவிக்கல, அதனால அனாதை அப்படின்னு சொல்றாங்க. இறைவா, அனைத்திற்கும் நீங்க தான் காரணம், அதனால நீங்க அனாதியானவர், வளர்த்தலோ குறைதலோ அற்றவர், வளர்தலோ குறைதலோ அற்றவர். வளருதுன்னு உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, குறைஞ்சு போறதுன்னு ஒண்ணும் கிடையாது. அதாவது விகாரம் அற்றவர் அப்படின்னு அர்த்தம். முக்குணங்களும் அற்றவர், சோகம் மோகம் முதலான 6 மாறுபாடுகளும் இல்லாதவர், தானே ஒளிமயமானவர், எங்கும் பறந்து நிறைந்தவர், புண்ணியம் பாவம் என்னும் விருப்பு வெறுப்பற்றவர், புலன்கள் கொண்டும் பிரமாணங்கள் கொண்டும் அறிய இயலாதவர், பஞ்ச தன்மாத்திரைகள் 50 பூதங்கள் ஆகியவற்றின் தொடர்பற்றவர், இதுதான் என சுட்டிக்காட்ட இயலாத திருமேனி உடையவர் என்று வேதங்கள் தங்களை கொண்டாடுகின்றன. அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு தாங்கள் தானே அப்படின்னு சொல்றார். இத்தனை குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு பிரம்மத்துடைய லட்சணம் எல்லாம் வேதங்கள் கொண்டாடுகிறது. அப்பேற்பட்ட பகவான் விஷ்ணு தாங்கள் தானே அப்படின்னு தேவகி கொண்டாடுறா. பிரம்மதேவரின் ஆட்காலமான 2 பரார்த்தங்கள் என்று காலவரை முடியும் போது காலச்சக்கரத்தின் வேகத்தால் இவ்வுலகு அழிகிறது. பரார்த்தம்னா 50 வருஷம். 2 பரார்த்தம்னா 100 வருஷம். பிரம்மதேவரோட ஆயுள் காலம் 2 பரார்த்தங்கள் என்று காலவரை முடியும் பொழுது 250 வருஷம் அவருடைய பிரம்மாவோட ஆயுள் காலத்துல 2 பரார்த்தம் 50 வருஷம் முடியும் பொழுது காலச்சக்கரத்தோட வேகத்தினால இந்த உலகம் அழிகிறது, இந்த பூமண்டலம் அழிகிறது. 5 மகா பூதங்களும் பூத சூக்ஷ்மத்தில் ஒடுங்குகின்றன. அப்பொழுது அந்த பூத சூக்ஷ்மங்கள் பிரதானத்தில் லயிக்கின்றன. அப்போது தாங்கள் ஒருவரே சேஷன் என்று பெயர் கொண்டு மிச்சப்படுகிறீர்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமா லயத்தோட பிரபாவத்தை சொல்றாங்க. இப்படி 2 பரார்த்தங்கள், பிரம்மாவோட 2 பரார்த்தங்கள்னு சொல்லக்கூடிய 100 வருஷம் முடிஞ்ச உடனே கால வேகத்தினால இந்த 5 பூதங்களும் இருக்கே, அது ஒன்னோட ஒண்ணு போய் லயம் அடைஞ்சிரும். இந்த மகாபூதங்கள் 5 எது கிரமேண பார்த்தா தமோ குணத்துல இருந்து 5 உட்படையாது. முதல்ல அக்னியில இருந்து வாயு, வாயுல இருந்து முதல்ல இருந்து ஆகாசம், ஆகாஷம் ஒரு அக்னி, ஆகாஷம் ஒரு வாயு, வாயு ஒரு அக்னி, அக்னில இருந்து அப்புறம் இது உண்டாகிறது ஜலம், ஜலத்துல இருந்து பிருத்திவி உண்டாகிறது. அப்படி கிரமமா போய் எப்படி உற்பத்தி ஆச்சோ அசெண்டிங்ல உற்பத்தியா டிசெண்டிங்ல அழியும். அதே போல பூமி போய் மலையா கொட்டி 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 அந்த பூமிங்கிற தத்துவமே அழிஞ்சு போயிட்டு அது போய் எல்லாம் தண்ணீரா மாறிடும். ஓகே, பூமி தத்துவம் மலையா கொட்டு 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 100 வருஷ காலம் கொட்டிக்கிட்டே இருக்கும். கொட்டினா அந்த தத்துவமே அழிஞ்சு போய் தண்ணியா போயிடலாம். அப்புறம் இந்த தண்ணி நெருப்பு அதுக்கு முன்னாடி நிலை என்ன, நெருப்பு இல்லையா, அது கொளுத்தி மொத்த தண்ணியும் எவாபரேட் ஆயிடும். எல்லாம் காஞ்சு சருகா போய் எல்லாம் பத்திக்கிட்டு எரியும், அப்படி ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் நிலை என்ன ஆகும், ஊழி காத்து பயங்கரமா அடிக்கும். அப்ப இந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு அந்த காத்து மயமா எல்லாம் ஆயிடும். லயம், காத்துல போய் லயம் ஆயிடும். அந்த காத்து என்ன பண்ணும், ஆகாசம் ஊனுக்கிற சத்தத்துல, ஆகாசம்ங்கிற அந்த சத்தத்துல போய் லயம் அடைஞ்சிரும். அப்ப அதுக்கு முன்னாடி தத்துவம் அகங்காரத்துல போகும், மகான்ல போகும். அப்புறம் கிரமேண அப்படியே பகவான் கிட்ட, மகான்ல இருந்து பகவான் கிட்ட போயிடும். அததான் சொல்றாங்க. அப்போது தாங்கள் ஒருவரை, அப்ப யாரு மீதி இருப்பா, பகவான் ஒருத்தன் தான் சேஷன், மீதி அப்படிங்கிற இதுல மிச்சப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றார். புலப்படாத நிலையில் உள்ள மூலப்பொருள்களுக்கு உரியவரே, நிமிடம் முதல் ஆண்டு வரை உள்ள கால வரை நீண்டு 2 பரார்த்தம் வரை விரிகிறது. முதல்ல கால கணக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப ஒரு சின்ன ஒரு காலம்ங்கிறது ஒரு சூரிய ஒளி நம்ம மேல படுற அந்த டைம் டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த இது இருக்குல்ல, அதுக்குதான் ஒரு இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான அளவுல இருந்து ஆரம்பிச்சு ஆண்டு வரை பரார்த்தம் வரை இருக்கக்கூடியது வரை விரிவடையுதுன்னு சொல்றார். அப்பொழுது உலகம் எல்லாமே புலப்படாத நிலையில் இருக்கக்கூடிய மூலப்பொருள் இருக்கே, அதுக்கும் உரியவர் நீங்க தான். அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த காலம் பரார்த்தம் வரை விரிவடைகிறது. அப்பொழுது உலகம் இயங்குகிறது. இந்த காலத்தை தங்களுடைய திருவிளையாடல் என்று கூறுகிறார்கள். இந்த காலங்கிற தத்துவம் கூட தங்களுடைய திருவிளையாட்டுன்னு சொல்றாங்க. அந்த காலத்தை கடந்த ஈசனும் க்ஷேமத்தின் இருப்பிடமானதுமான உங்களை சரணாடுகிறேன். அப்பேற்பட்ட காலத்துக்கெல்லாம் காலத்துக்கு தலைவனான உங்களை க்ஷேமத்துக்கெல்லாம், எல்லா க்ஷேமங்கள்னு உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அதுக்கு இருப்பிடமானவரையான உங்களை நான் சரணமடைகிறேன் அப்படின்னு தேவகி சொல்றா. மரணத்தையே இயல்பாக கொண்ட மனிதன் காலன், அதாவது மிருத்யு என்ற பாம்பிடம் பயந்து உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து பயமற்ற இடத்தை எங்கும் காணாதவனாக தற்செயலாக தங்கள் திருவடியை அடைந்து இனிமையாக தூங்குகிறான். ஆகவே மிருத்யு, அதாவது மரணம் இவனை விட்டு விலகி விடுகிறது. ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. இது எல்லா மனிதனுக்குமே இயற்கையில ஏற்படக்கூடிய ஒரு நிலைகள்.
மரணத்தை பார்த்து இயல்பாகவே மனுஷனுக்கு பயம் உண்டாகும் இல்லையா? மரணத்தை இயல்பாக, ஆனா இயல்பு சுபாவம் அதுதான். என்னைக்கு பிறந்துட்டானோ அன்னைக்கு இறக்கதான் போகுது எந்த ஜீவராசியா இருந்தாலும். ஆனா அதை பார்த்து பயந்துக்கிறான் மனிதன். காலன் மிருத்யு என்ற பாம்பு கிட்ட பயந்து எங்க சுத்தி திரிஞ்சு உலகத்துல ஓடி ஒளிஞ்சாலும் அந்த மரத்துல இருந்து தப்பிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறான்? எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சவன் உன்னுடைய திருவடியில வந்து சரணம் அடைகிறான். அப்போ நிம்மதியா அவன் வந்து மரண பயம் இன்றி நிம்மதியா உன்னிடம் உறங்குகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு திரும்பி பிறப்பு இறப்புன்னு கிடையாதே. அவன் தான் முக்தி அடைஞ்சிருவானே, பகவானோட திருவடி கிடைச்சிட்டா. அதனால மிருத்யு பயம் இல்லாம விலகி நிம்மதியா உறங்குகிறான் அப்படின்னு சொல்றார். பக்தர்களின் மரண பயத்தை அகற்றுகிற தாங்கள் உக்ரசேனனின் மகனான கொடிய கம்சனிடம் பயந்துள்ள அடியவர்களான எங்களை காப்பாற்ற வேண்டும். இப்படி பக்தர்களுடைய மரண பயத்தை ஒக்கக்கூடியவரான தேவரி எங்க உக்ரசேனனுடைய மகனான கொடிய கம்சன் கிட்ட இருந்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அடியவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தேவகி பிரார்த்தனை பண்றா. ஞானக்கண் கொண்டு அதாவது ஞானக்கண் கொண்டு ஞானம் கண்ணு நம்ம புத்திங்கிற கண் கொண்டு இங்க கண்ணுல இந்த ஞான சக்ஷுன்னு கண்ணன் சொன்னார்ல அர்ஜுனனுக்கு, திவ்யம் சக்ஷு ததாம்யகம் அப்படின்னு சொன்னார்ல, திவ்யமான 2 கண்களை உனக்கு நான் தருகிறேன், அதுல பாரு, உன்னோட ஊனக்கண்ணால பார்த்தா நான் தெரிய மாட்டேன்னு சொல்வார்ல. அது போல இந்த இடத்துல ஞானத்தை கொண்டு தியானிப்பதற்கு ஏற்ற இந்த புருஷோத்தம வடிவை தேகாபிமானம் கொண்டவர்கள் நேரிலே காணத்தகாததாக செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது ஞானத்தை கொண்டுதான் உங்களோட இந்த உருவத்தை சேவிக்கணும், இந்த உருவத்தை தியானிக்கணும்னு சொல்றா. எந்த உருவம்? 2 கையில சங்கு சக்கரம் பத்மம் எல்லாத்தையும் தரிச்சிட்டு இருக்கக்கூடிய பகவான், 10 பீதாம்பரம் அணிந்திருக்கக்கூடிய பகவான், இப்படி புருஷோத்தம லட்சணத்தோட வந்திருக்கானே, அவதாரம் பண்ணிருக்கானே பகவான், அவனை வந்து இப்படி சாதாரணமான கண்கள்லாம் பாக்குற மாதிரி இருக்க கூடாது. ஞானக்கண் கொண்டுதான் தியானிக்கக்கூடிய வஸ்துவா இருக்கணுமே தவிர இப்படி தேகத்துல உடம்புல ஆசை வச்சிட்டு இருக்கிறவன் அபிமானத்துல இருக்கவங்களால நேர்ல காணத்தக்கதாக செய்யாதீர்கள், மறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா தேவிக்கு. இந்த மாதிரி ஞானத்துலதான் உங்களை இப்படி சேவிக்கணுமே தவிர, தியானத்துலதான் சேவிக்கணுமே தவிர, இப்படி பிரத்யட்சமா சேவிக்கிற மாதிரி இந்த சேவிக்கலாம். எங்களுக்கு தேகத்துலதான் அபிமானம் இருக்கு, இந்த உடம்ப காப்பாத்திக்கிறதுல தான் ரட்சணையோட இருக்கும். அப்படி இருக்கிற எங்களுக்கு இது இதனோட இது புரியாதே அப்படின்னு சொல்றா. மது என்ற அசுரனை அளித்தவரே, என்னிடம் நீங்கள் பிறந்துள்ளதை பாவியான கம்சன் அறிய வேண்டாம். மனோதிடமற்ற நான் உங்களுக்காக கம்சனை கண்டு பயந்து நடுங்குகிறேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு ஒண்ணும் தைரியமே கிடையாது மனசுல, நான் கம்சனை நினைச்சு ரொம்ப பயப்படுறேன். மதுங்கிற அசுரனை அழிச்சவரே பகவான், நீங்க பிறந்துள்ளத பாவியான கம்சன் கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோங்க, வந்து உங்களை கொன்னுடுவான். அதனால எனக்கு தைரியம் இல்லை, என் மனசு ரொம்ப வருத்தப்படுது, அதனால அதை கண்டு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அனைத்து மாணவரே, சங்கு சக்கரம் கதை பத்மம் இவற்றின் ஒளியோடு கூடிய 4 திருக்கரங்கள் கொண்ட அந்த தெய்வ வடிவனை மறைத்துக் கொள்வீர்களாக. அதனால இந்த தெய்வ வடிவத்தை இந்த தேகத்துல அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய கம்சாதிவர்கள்லாம் பாக்குறதுக்கு அருகதை கிடையாது. அதனால தேவரீர் இந்த சங்கு சக்கரம் கதை பத்மத்தை கையோடு அவதாரம் பண்ணிருக்கீங்களே, அதெல்லாம் தயவு செஞ்சு தெய்வாதீனமா நீங்க எடுத்திருக்க இந்த வடிவத்தை மறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. பரமபுருஷன தாங்கள் நீண்ட இரவான பிரளயத்தில் உலகங்கள் அனைத்தையும் ஒன்றுடன் ஒன்று மோதா வண்ணம் தங்கள் உடலில் தாங்குகிறீர்கள். அவ்வாறான தாங்கள் என் கருவறைக்குள் ஒடுங்கி நின்றது வியப்பல்லவா? இது மானிட உலகத்திற்கு ஏற்றுக்கொண்ட வேடம்தானே அப்படின்னு தேவிக்கு ஸ்தோத்திரம் பண்றா. கேக்குறா, பரமபுருஷனான தாங்கள் நீண்ட இரவான பிரளய காலத்துல எப்படி இருக்கார் பகவான்? இப்படி ஒரு ராத்திரி, பிரம்மாவோட ராத்திரி பொழுதுதானே பிரளயம், பகல் பொழுதுதானே சிருஷ்டி, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோமே. அப்படி ஒரு நீண்ட ராத்திரியில இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் அவருக்குள்ளதானே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதிக்காம வச்சிருக்கீங்களே, இத்தனை இதையும் அவருக்குள்ள பிரம்மாண்டம் மொத்தம் அவருக்குள்ள ஒடுங்கி இருக்கு. ஆனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதிக்காம வச்சிருந்தீங்களே, அதெல்லாம் மோதா வண்ணம் தங்கள் உடம்புலதானே நீங்க எல்லாம் தாங்குனீங்க. அப்படி இருக்கிற அவ்வாறான தாங்கள் அவ்வளோ பெரிய உருவம் அப்படின்னா, இந்த மொத்த பிரம்மாண்டத்தை தன்னுடைய உடம்புல மோதா வண்ணம் லைட்டா அப்படியே எதுவும் மோதிக்காத அளவு தாங்கினா அது எவ்வளவு பெரிய உருவமா இருக்கணும். அப்பேற்பட்ட தேவரீர் வந்து என்னுடைய வயித்துல வந்து பிறந்தீங்களே, இது ஆச்சரியம் இல்லையா? அப்பேற்பட்ட தேவரீர் அவ்வளவு பெரிய உருவமுடையவர் என்னோட வயிற்றுக்குள்ள அடங்கி போற அளவுக்கு சின்னதா வந்து உள்ளுக்குள்ள இருந்தீங்களே, ஒடுங்கி நின்றீங்களே, அது எனக்கு வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்றா. இது மானிட உலகத்திற்கு ஏற்றுக்கொண்ட வேடம் தானே, இது மனுஷனா அவதாரம் பண்ணணுங்கிறதுக்காக ஏத்துக்கிட்ட அவதாரம் தானே, அப்படி வேஷம் தானேன்னு கேக்குறா. அப்ப பகவான் பேசுறார்,
தாயே, முந்தைய கல்பத்தில் சுவாயம்பு மன்வந்திரத்தில் நீங்கள் கிருஷ்ணி என்பவளாக இருந்தீர்கள். அப்போது இவர், அதாவது வசுதேவர், பாவமற்ற சுதபஸ் என்ற பிரஜாபதியாக இருந்தார். நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் என்னை வேண்டிக்கிட்டீங்க. எப்படி தெரியுமா வேண்டிக்கிட்டீங்க? 3 ஜென்மத்துக்கு 3 அவதாரத்துக்கு நீங்க 3 தடவை என்னுடைய கர்ப்பத்துல அவதரிக்கணும் அப்படின்னு நீங்க 2 பேரும் வேண்டிக்கிட்டீங்க. அதனால முதல் கல்பமான சுவாயம்புவ கல்பத்துல நீங்க வந்து கிருஷ்ணி அப்படின்னு பேரோட இருந்தீங்க. அவரு சுதப்பா அப்படிங்கிற பிரஜாபதியா இருந்தார். 2 பேரும் இருந்தீங்க. அப்போ பிரம்மதேவர் உங்கள் இருவரையும் பிரஜைகளை சிருஷ்டிக்க கட்டளையிட்டார். அப்பொழுது புலன்களை அடக்கி கடுந்தவம் புரிந்தீர்கள். நீங்க சுவாயம்புவ மனுவோடைய பிள்ளைங்க இல்லையா? அதனால பிரஜாபதி அவர் பிரஜைகளை உற்பத்தி செய்யணும் இல்லையா? பிரஜாபதினா பிரஜைகளை உற்பத்தி செய்யணும். அதனால ரிஷ்ணி ஆகிய உங்களுக்கும் பிரஜா சுதப்பாங்கிற வசுதேவருக்கும் பிரம்மதேவர் கட்டளையிட்டார். நீங்க போய் குழந்தைங்களை உற்பத்தி பண்ணுங்க, சிருஷ்டி பண்ணுங்க அப்படின்னு கட்டளையிட்டார். அதனால நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? புலன்களை அடக்கி தவம் புரிந்தீங்க. ரொம்ப கடும் தவஸ் பண்ணீங்க. என்னிடம் இந்த வரம் பெற விரும்பி நீங்கள் மூச்சை அடக்கி மனதின் அழுக்கை நீக்கி மழை, காற்று, வெயில், பனி என்ற காலத்தின் மாறுபாட்டை பொறுத்து கொண்டு உதிர்ந்த இலைகளையும் காற்றையும் உணவாக கொண்டு அடங்கிய சித்தத்துடன் என்னை வழிபட்டீர்கள். உங்க 2 பேருக்கும் பிரம்மாதேவர் கட்டளையிட்டா நீங்க போய் உலகத்தை சிருஷ்டி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நீங்க 2 பேரும் வந்து கடும் தபஸ் பண்ணீங்க. ரொம்ப மழை, வெயில், காத்து, பனி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இலை தலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப கடுந்தவம் என்னையவே மனசுல நினைச்சுக்கிட்டு கடும் தபஸ் பண்ணீங்க. என்னிடம் மனத்தை செலுத்தி கடும் தவம் புரிந்த உங்களுக்கு 12,000 தேவ வருடங்கள் கடந்தன. இப்படி எத்தனை வருஷம் போனீங்க? எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா இப்படி நீங்க தபஸ் பண்ணீங்க? 12,000 தேவ வருடங்கள். அப்படின்னா மானுஷ வருஷத்துல மனித 360 வருஷங்கள் ஒரு தேவ வருடம். அப்ப 12,000 வருஷம் இவங்கன்னா பாத்துக்கோங்க. ஒரு மொத்த யுகம்னா கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்ங்கிற 4 யுகமே தபஸ் பண்ணிருக்கிறாங்க அவங்க. இது சேர்ந்ததுதானே இந்த தேவர்களோட 12,000 வருஷம் இல்லையா? தேவர் கணக்குப்படி 12,000 வருஷம் தான் இந்த நம்ம இருக்கக்கூடிய மனுஷ வருஷத்துல ஒரு வருஷங்கிறது 360. அப்ப நீங்க கணக்கு போடுங்க. 360 இன்ட்டு 12,000 பண்ணீங்கன்னா எத்தனை வருஷம் வருதோ அத்தனை வருஷம் இவங்க தபஸ் பண்ணிருக்காங்க. அத்தனை வருஷங்கிறதுதான் இந்த 4 சத்துர்யுகம்னு சொல்றோம்ல, அந்த யுகத்தோட அளவு கால கணக்கு. குற்றமற்றவரே, அப்போது வரதராஜனான நான் எப்போதும் என்னையே தியானிக்கும் உங்களது தவத்தாலும் ஆர்வத்தாலும் பக்தியாலும் மகிழ்ந்து நீங்கள் விரும்புவதை தர விரும்பி இதே வடிவுடன் உங்கள் முன் தோன்றினேன். விரும்பியதை கேளுங்கள் என்று நான் கூறவே என்னை போன்ற புதல்வன் வேண்டுமென வேண்டினீர்கள். வரதன் வரம் ததாதி இது வரதஹா அப்படின்னு சம்ஸ்கிருத வாக்கியம். எவன் ஒருத்தன் வரத்தை கொடுக்கிறானோ அவனுக்கு பேரு வரதன் அப்படின்னு பேர். சோ வரதராஜனான வரதங்கள் கொடுக்கறதுலயே ராஜா நான். அப்பேற்பட்டவனான நான் என்ன பண்ணேன்? என்ன நீங்க இப்படி தியானிச்சுட்டு இருந்தீங்களா? தவத்தால ஆர்வத்தாலும் பக்தியாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா நீங்க விரும்பியதை தர ஆசைப்பட்டு நான் உங்க முன்னாடி தோன்றினேன். எப்படி தோன்றினேன்? இப்ப அவதாரம் பண்ணிருக்கிறனே இதே மாதிரி தோன்றினேன். 2 கையில சங்கு சக்கரம், 2 கையில சங்கு சக்கரம், கதை, இந்த தாமரை பூ வச்சுக்கிட்டு நான் அவதாரம் பண்ணேன், உங்க முன்னாடி தோன்றினேன். அப்போ நீங்க என்னை போன்ற புதல்வன், உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க அப்படின்னு விரும்பியதை கேளுங்கன்னு நான் சொன்னேன். அப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்க, உங்களை போல புதல்வன் வேண்டும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க. பிரஜாபதி உற்பத்தி பண்ணுன்னு பிரம்மா ஆணையிட்டார். இவங்க வந்து இப்படி ஒரு சதுர்யுகமே பகவானை குறிச்சு தபஸ் பண்ணி ஒன்ன மாதிரி புதல்வன் வேணும் அப்படின்னு வேண்டுறாங்க. அப்ப சிற்றின்பத்தை அனுபவிக்காதவர்களும் மக்கள் பேர் அற்றவர்களுமான தம்பதிகளான நீங்கள் என் மாயையால் மயங்கி மோட்சத்தை வரமாக கேட்கவில்லை. என்ன பண்ணீங்க? என்கிட்ட நீங்க மயங்கி போயிட்டீங்க. நான் மோட்சத்தை கேட்டுதான் நான் அப்பவே கொடுத்திருப்பேன். என்னோட சிற்றின்பத்தை நீங்க அனுபவிக்கல. மக்கள் பேரற்றவர்களான தம்பதியான குழந்தை இல்லைல்ல உங்களுக்கு, அதனால குழந்தை இல்லாத தம்பதிகளான நீங்க என்ன பண்ணீங்க? என்னோட மாயைங்கிற இந்த உலக பிரகிருத்தியில மயங்கி மோட்சத்தை என்கிட்ட கேட்காம வரமாக என்கிட்ட குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டீங்க. மாயையால் மயங்கி மோட்சத்தை வரமாக கேட்கவில்லை. நான் சென்றதும் எனக்கு ஈடான பிள்ளையை வரமாக பெற்று மனம் விரும்பும் நிறைவுற்றவர்களாக நீங்கள் இருவரும் சிற்றின்பத்தை அனுபவித்தீர்கள். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு வரத்தை கொடுத்துட்டேன். என்ன மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டீங்க. அதனால எனக்கு சமமான ஒரு குழந்தைய உங்களுக்கு வரமாக நீங்க பெற்றுட்டு மன விருப்பம் நிறைவுற்றவர்களாக சிற்றின்பத்திலே மூழ்கி தலைத்து போனீர்கள். ஒழுக்கம், இரக்கம் முதலிய குணங்களில் எனக்கு ஈடாக மற்றொருவர் இவ்வுலகில் காணாமையால் நானே பிருஷ்ணிகர்பன் என்ற பெயரில் உங்களுக்கு புதல்வனானேன். நீங்க கேட்டது என்ன மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டீங்க. ஒழுக்கத்திலயும் சரி, இரக்க குணத்திலயும் சரி எனக்கு சமமானவனே இந்த உலகத்துல கிடையாது அப்படிங்கிறதுனால
நானே உங்க 2 பேருக்கும் பிருஷ்ணி கர்ப்பனா உங்களுக்கு அவதாரம் பண்ணேன். பிருஷ்ணின்னு அவ பேரு இல்லையா? தேவகியோட முதல் அவதாரத்துல பேரு பிருஷ்ணி. அவளோட கர்ப்பத்துல இருந்தனால பிருஷ்ணி கர்ப்பன் அப்படிங்கிற பேரு பகவானுக்கு. பிருஷ்ணி கர்ப்பன் என்ற பெயர்ல உங்களுக்கு பையனா அவதரிச்சேன். மறுபடியும் அதிதி கஷ்யப தம்பதிகளின் தம்பதிகளான உங்களுக்கு நானே பிள்ளையாக உபேந்திரன் என்றும் சிறிய வடிவில் வாமனன் என்ற பெயர் பெற்று புதல்வனானேன். அதுக்கப்புறம் நீங்க 2வது நீங்க பிறவி எடுத்தீங்க. அப்ப என்னவா இருந்தீங்க தெரியுமா? அது 2 பேரும் அதிதி கஷ்யப்ப 2 பேருமா இருந்தீங்க. கஷ்யப்ப முனிவரும் அதித்தியாவும் நீங்க இருந்தீங்க. அப்ப நீங்க வந்து திரும்பி என்னை வேண்டிக்கவே, அப்ப உங்களுக்கு பையனா உபேந்திரன் வாமனனா 2வது நான் அவதாரம் பண்ணேன். அதுக்கப்புறம் உத்தமியே கற்பரசியே முன்பு இருமுறை பிறந்த உங்களுக்கு 3வதான இப்பிறவியில் அதே வடிவுடன் மறுபடியும் பிறந்தேன். இப்போது நான் கூறியது அனைத்தும் உண்மையே சத்தியமே அப்படின்னு சொல்றார். உத்தமியே இப்படி 2 தடவை நீங்க இப்ப அவதாரம் நீங்களும் பண்ணீங்க, நானும் உங்களுக்கு குழந்தையா பிறந்தேன். இப்ப 3வதா அதே தேவகியும் அந்த அந்த வசுதேவரான நீங்க கிருஷ்ணி சுத்தப்பா அப்புறம் கஷ்யபர் அதிதி அப்படிங்கிற வரிசையில இப்ப நீ 3வதா வந்திருக்கீங்க. முதல்ல நான் கிருஷ்ணி கர்ப்பனா இருந்தேன். 2வது வாமனன உபேந்திரனா இருந்தேன். இப்ப 3வதா கிருஷ்ணனா அவதாரம் பண்ணிருக்கேன். இது உண்மை சத்தியம் அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கப்புறம் முதல் எடுத்த பிறவிகளை நினைவூட்டவே இந்த வடிவத்தை உங்களுக்கு காட்டினேன். முதல்ல நான் உங்களுக்கு இந்த வடிவத்தை தானே உங்களுக்கு காமிச்சேன். முதல்ல எடுத்த உங்களுக்கு அந்த பிறவியை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வடிவத்தோட உங்களுக்கு காட்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். இல்லையே மனித வடிவில் என்னை பற்றிய அறிவு நினைப்பு உங்களுக்கு உண்டாகாது. ஆனா நான் சாதாரணமா மனித வடிவிலே வந்து நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த அந்த நினைவு வந்திருக்காதுல்ல. முதல் இதுல நான் உங்களுக்கு அவதாரத்துல காட்சி கொடுத்தனே, நீங்க தபஸ் பண்ணும்போது காட்சி கொடுத்தனே, அந்த அந்த பிறவியை உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்காது இல்லையா? இப்ப நான் இந்த 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 வேடத்தோட இந்த இந்த அவதாரத்தோட வந்ததுனாலதான் உங்களுக்கு அந்த பிறவி ஞாபகத்துக்கு வந்தது. இல்லைன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க? சாதாரணமா மனித குழந்தை மனித உணவில் என்னை பற்றி அறிவே உங்களுக்கு அந்த நினைப்பே வந்திருக்காது. அந்த ஞாபகம் நீங்க முதல்ல கிருஷ்ணி சுத்தப்பாவா இருந்தீங்கிற ஞாபகமே வந்திருக்காது இல்ல. இப்ப இந்த வடிவத்தோட என்னை பார்க்கணும்னா அந்த பிறவியும் உங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த பிறவி ஞாபகம் வந்த மாதிரி நான் பண்ணேன். அதுக்காக தான் இப்படி அவதரிச்சேன்னு சொன்னார். நீங்கள் இருவரும் என்னை பரபிரம்மம் என்ற எண்ணத்துடன் அடிக்கடி சிந்தித்தும் புதல்வன் என்ற எண்ணத்துடன் அன்பு கொண்டும் மேலான என்னை முக்தியை அடையத்தான் போகிறீர்கள் அப்படின்னு சொல்றார். நீங்க இப்ப 2 பேரும் என்னைய பரபிரம்மம்ங்கிற எண்ணத்தோட சிந்திக்கிறீங்களா? அப்புறம் பையன்கிற எண்ணத்தோட ரொம்ப அன்போட இருக்கீங்களா? இந்த 2த்தையுமே காரணமா வச்சு உங்களுக்கு நான் முக்தி கொடுக்க போறேங்கிறது உறுதி அப்படின்னு சொல்றாரு. பரபிரம்மம்ங்கிறதுனால மரியாதையோட பூஜை புனஸ்காரம் ஆராதனை எல்லாம் பண்றாங்க. குழந்தைங்கிறதுனால அளவு கடந்த அன்பு வைக்கிறாங்க. சோ இது 2மே பகவான் அடையறதுக்கு காரணமா அமைஞ்சு முக்தி கொடுக்க போகிறேங்கிற சந்தேகம் இல்ல அப்படின்னு பகவான் சொல்றார். இத சுகபிரம்மம் பரீட்சித்து சொல்லும் போது இவ்வாறு கூறிய பகவான் கன நேரம் மௌனமாயிருந்து பெற்றோர் இருவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் மாயையால் இயல்பான சிறு குழந்தையாக ஆனார். இப்படி கொஞ்ச நேரம் இப்படி சொல்லி முடிச்ச உடனே பகவான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். இருந்துட்டு இந்த 2 அப்பா அம்மாக்கள் அதாவது தேவகியும் வசுதேவரும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே தன்னுடைய அந்த பரபிரம ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு சாதாரண ஒரு குழந்தையா காட்சி கொடுத்தார். தன் மாயையால் இயல்பான நிலையை சிறு குழந்தையா ஆனார். தன்னுடைய மாயா சக்தினால இயல்பான ஒரு சாதாரண சின்ன குழந்தையா ஆயிட்டார். பிறகு வசுதேவர் பகவானால் தூண்ட பெற்று புதல்வனை எடுத்துக்கொண்டு பிரசவ அறையிலிருந்து வெளியே கிளம்ப முற்பட்ட அதே நேரத்தில் கோகுலத்தின் நந்தனின் மனைவியிடம் பிறவியற்ற யோகமாயை பிறந்தாள். இப்ப பகவான் வந்து பகவானால உந்துதல் தூண்டப்படுறார் வசுதேவர். அதனால அவர் என்ன பண்றார்? இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு பிரசவ அறையில இருந்து வெளியில வரத்துக்கு முற்படுறார். இந்த சமயத்துல அங்க நந்தனோட மனைவி கோகுலத்துல சொன்னாரே பகவான் யோக மாயை போய் நீ அங்க அவதாரம் பண்ணு அப்படின்னு சொன்னாரு இல்லையா? இவர் இந்த மாதிரி இங்க பிறந்துட்டார். பிறந்ததுக்கு அப்புறம் வெளியில வரத்துக்கு ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல அங்க வந்து கோகுலத்துல நந்தனோட மனைவியோடைய யசோதைக்கு யோகமாயா அவதாரம் பண்ணியாச்சு. அந்த யோக மாயையால் வடமதுரையில் வாயில் காவலர்களும் நகர மக்களும் புலனறிவு இழந்து தூங்கும்படி செய்யப்படவே பெரிய கதவுகளும் இரும்பு சங்கிலிகளாலும் பிணைக்கப்பட்டு ஒருவராலும் திறக்க இயலாதவாறு மூடப்பட்ட கோட்டை வாயில்கள் ஸ்ரீகிருஷ்ணனை சுமந்து கொண்ட வசுதேவர் வெளியேற முற்பட்ட போது சூரியனை கண்ட இருள் போல் தாமாகவே திறந்து கொண்டன. மெல்லிய ஓசை கொண்ட இடியுடன் மழை பெய்தது. ஆதிசேஷன் மழை நீர் விழா வண்ணம் தன் படங்களால் தடுத்து கொண்டு பின் சென்றான். ரொம்ப அற்புதமான கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. ஏன் கற்பனைன்னு சொல்றேன்னா இதை நம்ம கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா?
யோக மாய வடமதுரையில பிறந்த உடனே அவன் மாயா இல்ல, பகவானோட சக்தி, மாயா சக்தி. அப்போ அது அது பகவான் சொன்னபடிதானே கேட்கும். சோ அவளோட பிறந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டு நகரத்துல இருக்க கோட்டை வாயில்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கட்டி வச்சிருந்தான் சாரி சாரி எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்கல்ல, எல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க, சங்கிலியால இவங்களை பிணைச்சு வச்சிருந்தாங்க, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் வெடிச்சு வழி விட்டுச்சு, எல்லாம் நடந்துச்சு. இவர் குழந்தைய தூக்கிட்டு வெளில வர, வெளில வந்தோன்னா எல்லாரும் தூங்கி போயிட்டாங்க. அந்த வாயில் காப்பவர்கள் அங்க இருந்து அத்தனை பேர் தூங்கி போயிட்டாங்க. யாருக்கும் ஒண்ணும் விஷயம் தெரியல. அந்த வாசப்படி எல்லாம் தன்னால தெரிஞ்சிச்சு. யமுனா நதியில வரார், அந்த தீர்த்தம் அப்படியே வழி விடுறது. பின்னாடியே ஆதிசேஷன் வந்து பகவானுக்கு கொடையா தன்னுடைய பானங்கள், அதோடைய முகங்களால தன்னுடைய அந்த பாம்பு இருக்கும் இல்லையா, தன்னுடைய தலைகளால பகவானுக்கு கொடையா வருது. மெல்லிசா மழை பெய்யுறது, இடி இடிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. ஓகே, ஆதிசேஷன் மழை நீர் பகவான் மேல விழறா வண்ணம் பின்தொடர்ந்து செல்கிறார். தேவேந்திரன் விடாது மழை பெய்வித்த போது அதிகமாக நீரோட்டத்தின் வேகத்தால் அலை புரண்டு நுரையுடனும் பயங்கரமான சுழல்களுடனும் விளங்கும் யமுனை நதி சீதாபதியான ஸ்ரீராமனுக்கு கடல் வழி தந்தது போல வழி தந்தாள் அப்படின்னு சொல்றார். இப்படி பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த நீரோட்டத்தினால யமுனை நதியில பிரவாகமா இருக்கு நீரு, நல்ல சுழல், அப்படி பயங்கரமா தண்ணி பிரவாகம் எடுத்து ஓடுறது. அப்போ பகவான் சீதாபதியான ராமன் எப்படி கடல் அரசன் கிட்ட இடம் கேட்டு வழி கேட்டு இருந்தாரோ அது போல விளங்கும் யமுனை நதி சீதாபதி ஸ்ரீராமன் கடல் வழி தந்தது போல வழி கொடுத்தாள். அந்த யமுனா தேவி பகவானுக்கு வழி கொடுத்தாள். யமுனையில இருந்து அங்க இருந்து போறதுக்கு வழி கொடுத்தாங்க, கோகுலத்துக்கு போறதுக்கு. வசுதேவர் நந்தகோபரின் ஆயப்பாடிக்கு சென்று அங்கு யோக மாயையால் கோபர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு தன் குழந்தையை யசோதையின் படுக்கையில் கிடத்தி அவளது புதல்வியை எடுத்துக்கொண்டு தன் இருப்பிடம் திரும்பினார். இப்போ பகவானோட மாயா சக்திங்கிற அந்த சக்தினால எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. உலகமே ஸ்தம்பிச்சு போய் தூங்கிட்டு இருந்தாங்க. யாரும் நினைவுக்கு இல்ல. இவருக்குமே நினைவு இருக்காது ஒரு சமயத்துல. இவர் போயிட்டு குழந்தை என்ன பண்ணார், யோக மாயோடைய இதனால எல்லா கோபர்களும் உறங்கிட்டு இருந்தாங்க. தன்னோட குழந்தைய எடுத்துட்டு போய் யசோதை பக்கத்துல கடத்திட்டு யசோதை கிட்ட பிறந்திருக்கிற பெண் குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்துட்டார். வசுதேவர் தேவகியின் படுக்கையில் தாம் கொண்டு வந்த பெண் குழந்தையை கிடத்திவிட்டு தன் கால்களில் விலங்கை மாட்டிக்கொண்டு முன்பு போலவே இருந்தார். குழந்தை தூக்கிட்டு வந்தார், தேவகி கிட்ட கொண்டு வந்து போட்டார். அங்கிருந்து யசோதை கிட்ட இருந்து குழந்தைய எடுத்துட்டு வந்து தேவகியோட வயித்துல குழந்தைய போட்டுக்கிட்டார். குழந்தை பிறந்த மாதிரி ஆக்கிட்டார். தன்னோட கால்ல விலங்கும் போட்டுக்கிட்டார். விலங்கு போட்டு ஒண்ணுமே நடக்காத ஒரு மாதிரி இருக்கிறார். ஓகே, பிரசவத்தின் களைப்பாலும் தூக்கத்தாலும் நிலை விளந்த நந்தகோபரின் மனைவி யசோதை குழந்தை பிறந்ததை மட்டும் உணர்ந்தாலே அன்றி குழந்தை ஆனா பெண்ணா என்பதை உணரவில்லை. அவளுக்கு பிரசவ கலப்பு, அவ குழந்தை பிறந்துருச்சு. நந்தகோபரோட மனைவிக்கு குழந்தை பிறந்ததுங்கிற உணர்வு தான் இருக்குதே தவிர அவ மயங்கி போயிட்டா. அவள் குழந்தை பிரசவம் பண்ண இதுல யசோதை மயங்கி போயிட்டா. அவ பிறந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு கூட தெரியல. அத்தனை பேரும் மயங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் முடிகிறது. நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.